இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா ஹைகோர்ட்டில் 1988 நடந்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேஸு. இது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட டிஸ்சார்ஜுக்கான மேஜிஸ்ட்ரேட்டோட பவர்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த கேஸில் இருக்குன்றதுனால இந்த கேஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஆஃப் கேரளா வர்சஸ் எம்கே ரகு கேஸோட பேர். 1988 17th நவம்பர் தீர்ப்பானது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டான ஒரு முக்கியமான கேஸு. கேரளா ஹைகோர்ட்டால் தீர்ப்பாகப்பட்ட ஒரு முக்கியமான கேஸு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை ஃபோர்ஜரி பண்ணுறது சம்மந்தமான ஒரு கேஸ். ப்ராசிக்யூஷனோட வெர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, இவங்க அக்யூஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு, கிராஜுவேஷன் படிக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி மார்க்கு வாங்கி ஃபெயில் ஆகிட்டார். அதனால அந்த சர்டிஃபிகேட் வரும்போது அவர் வேற ஒரு சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணிவிட்டு அதோட அவர் என்ன பண்ணிட்டார், வேற ஒரு சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டுறார். ஸோ ஒரிஜினலாக யூனிவர்சிட்டிலேருந்து அவர் கம்மி மார்க் வாங்கின மார்க் ஷீட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இவர் நல்ல மார்க் வாங்கின மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணின மாதிரி வேற ஒரு மார்க் ஷீட்டை தயார் பண்ணிடுறாரு. இதை தயார் பண்ணிவிட்டு இவர் அந்த தயார் பண்ணப்பட்ட மார்க் ஷீட்டை வச்சு, அப்போலாம் ஜெராக்ஸ் கிடையாது, இது நடந்தது 1979, 1980, 1981 அந்த சமயத்தில். இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆனது ஹைகோர்ட்டுக்கு தீர்ப்பானது 1988 இருந்தாலும் கேஸோட ஃபேக்ஸ் நடந்தது 1979, 80 அந்த டைமில். அப்போது ஜெராக்ஸுன்றது பிரபலமாக கிடையாதுன்றதுனால ஒரு டைப் ரிட்டன் காப்பி ஒன்று தயார் பண்ணிவிட்டு, டைப்டு காப்பி ஒன்று தயார் பண்ணிவிட்டு, அந்த டைப் ரிட்டன் காப்பி வந்த உடனே இவர் தயார் பண்ண அந்த ஃபோர்ஜரி மார்க் ஷீட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைப் ரிட்டன் காப்பியை அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு இவர் தயார் பண்ண அந்த ஃபோர்ஜரி மார்க் ஷீட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஸோ இவர்கிட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டும் இல்லை, ஒரிஜினலான மார்க் ஷீட்டும் இல்லை, ஒரு டைப்டு காப்பி இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடுறாரு, யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாரு. எம்பிபிஎஸ் கோர்ஸோட அப்ளிகேஷனோட டைப் ரிட்டன் காப்பி அட்டஸ்டடு அதில் அவர் நல்ல மார்க் வாங்கின மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அதுக்கப்புறம் இதை ஃபோர்ஜரின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்ஸ்காண்டில் இருக்கார். அதுக்கப்புறம் போலீஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் ப்ராசிக்யூஷனோட வெர்ஷன். ஜெயிலில் இருக்கார். இவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்கப்படுறது. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு லெட்டர் மூலமாக ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாரு. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவர் போடுற பெட்டிஷனில், ஐயா, நான் உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடு நான் இதை பண்ணல, யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடு பண்ணல, எனக்கு எம்பிபிஎஸ்கில் சீட் கிடைக்குன்ற எண்ணத்தோடு நான் அதை பண்ணல. ஏன்னா நான் கொடுத்த அப்ளிகேஷன்லேயே நிறைய டிஃபெக்டோடு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வேணுன்ட்டே கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆகணுன்ற எண்ணத்தோடு தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் நான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய வரும். நான் எங்கே போவேன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு? அது என்னோட எண்ணம் கிடையாது. நான் தயார் பண்ண ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரிஜினலாக இருக்கிற சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எல்லாம் டிஸ்ட்ராய்டு. இதை நான் ஊர் ஆளுங்களுக்கு நான் நல்ல மார்க் வாங்கினேன்னு சொல்லி சித்தரிக்கிறதுக்காக நான் உருவாக்கின ஒரு சின்ன ஒரு ட்ராமா தானே தவிர்த்து இது யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடவோ டிசீட்ஃபுல் இன்டென்ஷன்ஸோட நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று போஸ்ட் மூலமாக அனுப்புகிறாரு. மேஜிஸ்ட்ரேட் இந்த பெட்டிஷனை மட்டுமே கன்சிடர் பண்ணி அவர் அக்யூஸ்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எவிடன்ஸாக கொடுக்கப்பட்ட எந்த விதமான பேப்பர்லேயும் யூனிவர்சிட்டியோட சீலு சிக்னேச்சர் கிடையாது. நான் ஒரு கவுண்டர்ஃபீட் மார்க் ஷீட்டை தயாரித்த குற்றத்துக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, அந்த கவுண்டர்ஃபீட் டாக்குமெண்ட்டுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட ஒரு ரிசம்பிளன்ஸ் டிசீட்ஃபுல் ரிசம்பிளன்ஸ் இருக்கணும். அதாவது மற்றதெல்லாம் ஒன்றா இருக்கணும், சீல் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், அதெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கணும், மார்க்ஸ் மட்டும் இவர் ஜாஸ்தி வாங்கின மாதிரி இருக்கணும். பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு டைப் ரிட்டன் காப்பி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டைப் ரிட்டன் காப்பியில் யூனிவர்சிட்டியோட சீலோ சிக்னேச்சரோ கிடையாது. ஏன்னா அந்த டைமில் ஜெராக்ஸ் கிடையாது. ஸோ ஜெராக்ஸோட ஒரு சீல் சிக்னேச்சர் ஜெராக்ஸோட ஒரு காப்பி வராது அந்த சமயம். ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணாருன்றதுனால இவர் ஒரு கவுண்டர்ஃபீட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணார், இல்லை ஃபோர்ஜரி பண்ணாருன்ற சார்ஜஸ் அவர் மேலே போட முடியாது. அதனால அவரே இதை யாரையும் ஏமாற்றணுன்றதுக்காகவோ இல்லை எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கணுன்றதுக்காக நான் பண்ணலன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் எழுதியிருக்காரு. அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது
அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறது சரின்னு எனக்கு படுறது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த கேஸ் வந்து கேரளா ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் மூலமாக வருது. ஸோ இந்த கேஸ் ரிவிஷன் மூலமாக வரும்போது பல வருஷங்கள் கேரளா ஹைகோர்ட்டில் நடந்தது. 1988 தான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 239 சிஆர்பிசியில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கக்கூடிய வரம்பை அவர் வந்து மீறியிருக்காரு அப்படின்னு அட் தி அவுட்செட் ஹைகோர்ட் சொல்கிறாங்க. அதாவது அவரோட வரம்பு என்ன, இதை வந்து எவிடன்ஸ் மூலமாக அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இவர் மேலே இந்த அஃபென்ஸை ஏற்றுக்க முடியுமான்றது பார்க்குறது தான் வரம்பை தவிர்த்து இந்த எவிடன்ஸ் போதுமானதா இல்லையா அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கான ரைட் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து சாட்சியங்களுக்குள்ளே போயிட்டு அவங்க வாதம் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கான ரைட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கிடையாது. அப்படி பார்க்குறதா இருந்தால் அது ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே நிறைய கேசஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த ஒரு 10லேருந்து 15 பக்கம் உள்ள ஒரு டீட்டெயில்டான டிஸ்சார்ஜுக்கான ஆர்டர் வந்து ஒரு அக்விட்டல் ஆர்டருக்கு நிகராக இருக்குது அப்படின்றத ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்லேருந்தே நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணுற அளவுக்கு அந்த ஆர்டர் இருக்குது. ஸோ அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த சார்ஜஸ் வந்து இவர் மேலே நிற்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கிடையாது. ஸோ அவரோட அதிகார வரம்பை மீறியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கேஸு இந்த சம்பவம்லாம் நடந்து 8 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இந்த 8 வருஷம் கழித்து அது சம்மந்தப்பட்ட சாட்சியங்கள் ஆவணங்கள் எதுவும் இருக்குன்னு நம்ம திட்டவட்டமாக நம்ப முடியாது. அப்படின்றதுனால இந்த கேஸ் வந்து நான் தலையிடல, பட் அதே சமயத்தில் இதை செட்டசைட் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டர் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுலேருந்து நம்ம என்ன தெரியறது அப்படின்னா, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியறதுன்னா, இதில் லைக்லி டிஃபென்சஸ் என்னலாம். ஸோ இப்போ ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டுக்கான லைக்லி டிஃபென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஸை பார்க்கும்போது தெரியுது. அடுத்து வேற ஒரு கேஸ், இப்போ மர்டர் கேஸை பார்க்கும்போது, இல்லை அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் கேஸை பார்க்கும்போது, இல்லை அது சம்மந்தப்பட்ட லைக்லி டிஃபென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஸ்டேஜ்லேயே நமக்கு மேஜிஸ்ட்ரேட் என்னெல்லாம் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காருன்றதை பேஸ் பண்ணி இதை வந்து ஒரு டிஃபென்ஸாக ரைஸ் பண்ண முடியும்னு சொல்லி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்குறது ரொம்ப ஒரு நாலேஜுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அகாடமிக் நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுன்றதுக்காக இந்த வீடியோ.